புரியுதுண்ணே. இது வியாபாரம் இல்லைண்ணே, ஆதிராவோட கல்யாணம்ண்ணே. இங்கே பாருங்கண்ணா, அவன் தம்பியை வச்சு வியாபாரம் பண்ணும்போது நான் என் தங்கச்சி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதா? எஸ்கேஆர் பண்ணுறது வியாபாரம்னா அப்போ நான் பண்ணுறது வியாபாரம் தான். அண்ணா எல்லாமே புரியுதுண்ணே. அப்புறம் நீ என்னமோ மூஞ்சி வச்சுக்கிறத பார்த்தா என்னமோ ஏன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கியே. அண்ணா இது வாழ்க்கை பிரச்சனைண்ணே. போய் அப்பத்தாட்ட போய் பேசு, பேசுன மாதிரி பண்ணி கூட அப்பத்தா அப்படின்னு பேசுனா தான் காரியம் நடக்கும். இதுக்கு மேலே நான் இறங்கி வர மாட்டேனாப்பா, இவ்வளோதான். இங்கேயே நான் நின்றுக்குருவேன், இதுக்கு மேலே இறங்க மாட்டேன். அந்த எஸ்கேஆருக்கு தான் அறிவு இருக்கா? நமக்கெல்லாம் அறிவு இல்லையா? நம்ம என்ன சும்பையா? நடந்தா பார்ப்போம்ப்பா, இல்லாட்டி விட்டு போவோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என்ன நம்ம தங்கச்சிக்கு வேறு மாப்பிள்ளையா கிடைக்காது. போய் பேசுங்கண்ணா, போய் போ. போயிட்டாங்களா? போயிட்டாங்கல்ல, போட்டோம். அவங்க மட்டும் போகல, இந்த இவ வாழ்க்கையும் போச்சு. ஏண்டி உங்க அப்பத்தா நம்ப வச்சு கழுத்து அறுத்து புட்டாடி. இருங்கண்ணே வரேன். பாரு, இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன வீட்டில் இடி விழுந்து எல்லாரும் செத்து போயிருவோமா? எங்க இருக்க அந்த மகராசி? ஓடிட்டாளா இல்ல நழுவிட்டாளா? அந்த சூன்யக்காரி கிழவி எங்கடி? தம்பி, அவைகளுக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க, சொன்னா கேளுக்கா. அவசரப்படாதீங்க அத்தை. எங்கடி அவசரப்பட்ட? இனி அவசரப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் மக வாழ்க்கை சந்தி சிரிக்க வச்சிடுச்சு. இனி அவசரப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, அவசரப்பட்டு நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன். ஆமா, இல்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன். இத இவளை விட்டு போனா இவ வாழ்க்கையும் போயிடும். இவளையும் கூட்டிக்கிட்டு நான் போறேன். நான் போறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை கேள்வி கேட்காம போக மாட்டேன். என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்னத்தையா பொறுமையா இருக்கிறது? மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நான் ஒரு பொண்ணு தானேயா பெத்தேன், அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ண நினைக்கிறது தப்பா? அந்த அப்பத்தா கேள்வி பேத்தி மேல எம்புட்டு பாசம் வச்சிருப்பா. அவங்கள அந்த கேள்வி கேட்காம நான் போக மாட்டேன். அம்மா நாங்க பேசுறோம்மா, நீங்க பொறுமையா இருங்க. பேசுவீங்களா? வாங்க 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 வாங்க, வாடா தம்பி பேசுவோம். வாங்க வாடி எல்லாரும், வாங்க பேசுவோம். வாங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, போங்க பேசுங்க. நான் போய் பேசுறேன்மா. வாங்க ராமச்சந்திரன். பேசுங்க சார். அவசரப்படாதீங்க.
அம்மா நீங்கள் மனசு வச்சா இது நடக்கும்மா. இந்தாருங்க, அவைகளையா மனசு வைக்க சொல்றீங்க? அவங்க மனசெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒட்டு உறவு இல்லாத நீங்களே கரைறீங்க. சொந்த பேத்தி அவ வாழ்க்கை சீரழிறது பார்த்துட்டு கல்லு மாதிரி நிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பாசம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இம்புட்டு வருஷமா வாய் பேசாம உட்காந்துச்சு, இப்ப வாய் திறந்து பேசுது. ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டேங்குதே. கேட்டா நாங்க எல்லாம் பாவிங்கன்னு சொல்லும். ஆமா, நாங்க ராட்சச கும்பல் தான். ஆனா நீங்க எதுல சேர்ந்தவங்கன்னு விளங்கலையே தாயே. என் மகனை நான் வளர்த்த விதம் தப்புதான். ஆனா நீங்க சரியானவங்க தானே. நீங்களும் அவனுக்கு போட்டியா விட்டு கொடுக்காம நிக்கிறீங்களே. பணம் காசு பணம் காசுன்னு. இதுக்கு என்னம்மா அர்த்தம் சொல்லுங்க. இப்ப இவங்களுக்கு பேச வார்த்தை வராதே. நாங்க கோவப்பட்டாலும் மனுஷங்களை பாப்போம். உங்களுக்கு சொத்து தான், எல்லாமே சொத்து தான், 40% தான். எல்லாம் தெரிஞ்சு போச்சுமா, தெரிஞ்சு போச்சு. என் மக வாழ்க்கை பாழா போனாலும் கவலை இல்லைன்னு அம்புட்டு பேரு சபையில வச்சு சொல்லிட்டு வர்றீங்களே. இந்த வார்த்தை அன்னைக்கே சொல்ல வேண்டியதுதானே. என்னமோ அன்னைக்கு இவ கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், 40% எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க. நாங்க கொலசாமின்னு உன்னை நம்புனோம்மா. கடைசியில சாம்பல் அள்ளி வீசிட்டீங்களே என் வயித்துல. எதுக்கு எதுக்கு அந்த 40 கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? உங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கவா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன காரி துப்புறதுக்கா? அதுக்கு தானே. சொல்லுங்க, எதையாவது சொல்லி தொலைங்க. தம்பி, வாய் திறக்கிறாங்களா பாரு. அக்கா ஆவேசப்படாம இருக்கா. நீங்க ஏமா பேச போறீங்க? நீங்க கண்ட கனவெல்லாம் நெசமாகி போச்சுல்ல. எங்க குடும்ப மானம் சந்தி சிரிச்சிருச்சுல்ல. நான் எந்த திக்கல போறேன்னு தெரியாம அலப்பாஞ்சிட்டு கிடக்கேன். வீட்டுக்கு ஒத்த பொண்ணா பொருந்து கதறிக்கிட்டு நிக்கிறா. பாருங்க பாருங்க, எப்பவுமே சிரிப்பீங்கல்ல, அந்த சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு பாருங்க அவளை. அழாதக்கா. உடம்புக்கு ஏதாவது ஆயிருக்கா? அழாம இருக்கா? ஆனா ஒண்ணு நெசம், நான் என் மகளை இனி ஒரு நிமிஷம் வாழ விட மாட்டேன். போதுமா? போதும் இந்த வாழ்க்கை. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? சும்மா இரு. மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். என்ன இப்படி பேசுறாங்க? நீ பெத்த புண்ணியவா என்ன கல்யாணம் பண்ணிட்டு 5 பிள்ளைகளை பெத்து அம்போன்னு என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான். ஆனா நீங்க நீங்க என்ன பண்றீங்க? என்ன கடலுக்குள்ள இழுத்து விட்டு போறீங்க. கல்ல கால்ல கட்டிட்டு. சந்தோஷமா சரிங்கம்மா, சரிங்க. அப்பதான் நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, உன்னோட அப்பத்தாக்காக நீ என்ன பண்ணிருக்கேன்னு. இப்ப எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு நீங்க எதுவுமே செய்யாம உங்க 40% தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட எனக்கு எதுவுமே செய்யாத அப்பத்தாவுக்கு நான் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்பத்தா, ஒருவேளை உங்க பிளட் எனக்குள்ள ஓடுறதாலதான் என்னமோ நானும் உங்களை மாதிரியே இருக்கேன், செல்ஃபிஷா.
எதுக்கு அப்பத்தா? முதல்ல எதுக்காக இங்க வந்தீங்க? எனக்காக நான் பேசிருப்பேனே, எனக்காக நான் ஃபைட் பண்ணிருப்பேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு அப்பத்தா நடுவுல வந்தீங்க? உங்ககிட்ட யார் அப்பத்தா கேட்டா உதவிய? நீங்களே வந்து என் அண்ணன் கிட்ட பேசுனீங்க, சொத்தை கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இப்படி இன்னைக்கு இவ்வளவு அடமன்ட்டா நிக்கிறீங்க. தேங்க்ஸ் அப்பத்தா, தேங்க்யூ. ஏய், எதுக்கடி இவகிட்ட எல்லாம் பேசிட்டு கல்லையும் கரைச்சி விடலாம். ஆனா இவங்க மனசு கரைக்க முடியாது. சந்தோஷமாயிருங்க. 40 ஆண்டிட்டு சந்தோஷமாயிருங்க. யாருக்கும் கிடைக்காத கொடுப்பன உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன தெரியுமா? நீங்க நல்ல சந்தோஷமா 100 ஆயுசு வாழுவீங்க. ஆனா உங்க பேத்து போய் சேர்ந்துரும். அவ இனி வாழ மாட்டா. அத பார்த்துட்டு நானும் போயிடுவேன். நீங்க சந்தோஷமாயிருங்க. பேத்திய கொன்னுட்டு 100 வயசு வாழ போற ஒரே ஒரு அப்பத்தா. அந்த பெருமை உங்களுக்கு தான்மா. வருஷம் பேத்தி எல்லாம் பண்ணுங்கம்மா, பண்ணுங்க. காசு செலவாகுன்னு பண்ணாம இருக்காதுங்க. இதையாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்லடா தம்பி, எல்லாரும் பேர பேத்திகளுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்ப்பாங்க. ஆனா இந்த பட்டம்மாள் எம்மே, இந்த கிழவி பேர பிள்ளைகளுக்கு கருமாதி பண்ணி அழகு பாப்பா. போதும் விசாலாட்சி, போதும். இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த 40% சொத்து தானே? கொடுக்கறேன். உனக்கு இப்பவும் புரியாது நான் எதுக்காக அப்படி செய்யறேன்னு. காலம் உணர்த்தும். ஆனா அப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் செய்ய போறது முட்டாள்தனம்னு தெரிஞ்சே செய்ய போறேன். நீங்க செத்து நான் வாழணும்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன இல்ல? சாக மாட்டேன், கவலைப்படாத. ஜனனி, நீ சொல்லுமா, எழுதி கொடுத்துறேன். ஜனனி, நீ சொல்லுமா, எழுதி கொடுத்துறேன். இதுக்கப்புறம் வேண்டாம். உங்க எல்லாரையும் காப்பாத்த என்னால முடியல. கொடுத்துறேன். என்ன நந்தினி? சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் கவனிங்க. போ போ ஆதிர. திருப்தி தானே? போங்க போங்க. அக்கா, அவங்க தான் கையெழுத்து போட்டு தாரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. வாக்கா போகலாம். அவளோட வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கட்டும்க்கா. சாமி வரம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. வாக்கா போகலாம். போவோம்க்கா. அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்க்கா. வாக்கா. ஆமா. வா அதிர, வாங்கம்மா, வாங்க போ.
என்ன ஜனனி, நான் சொல்றது சரிதானே? சொன்னதை செஞ்சிடுறேன். ஆனா பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அனுபவிங்க. என்ன சாரு, இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்க? நேற்று என்கிட்ட அருணுக்காக வந்துதான் ஆகணும்னு பேசினேன். இன்னைக்கு இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ அமைதியா இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உங்க எல்லாரையும் விட குணசேகரனை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் இது வேண்டான்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க தான் விடாப்படியா இருந்தீங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி போனேன். பட் யூ ஃபோர்ஸ் மீ டு கம் ஹியர் டுடே. வாட்ஸ் நவ் சாரு? ஊர்ல எஸ்கேஆர்ங்கிற பேரும் போச்சு, அருணோட லைஃப்ல தேவையில்லாத ஒரு குழப்பம். நான் தான் பிகினிங்லேயே சொல்லிட்டேனே அருணுக்கு இது செட் ஆகாதுன்னு. அவளோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சகஜமா பேசவோ இருக்கவோ முடியுமா அருணால? And that girl immature to the core. தான் லைஃப்பை பற்றி யோசிக்க தெரியாத ஒரு பொண்ணை அருணுக்கு கட்டி வச்சு அந்த பொண்ணையை இவன் எழுத்துட்டு தெரியணுமா? அவங்க வீட்டில் எல்லாருமே செல்ஃபிஷ். வயசான அப்பாத்தாவில இருந்து அந்த பொண்ணு வரைக்கும் எல்லாருமே செல்ஃபிஷ். ஃபார்ச்சுனேட்லி இதோட நின்று போச்சு. இனஃப் இஸ் இனஃப் சாரு. இது வரைக்கும் நான் ஒதுங்கி தான் இருந்தேன் சாரு. பட் இனிமேலும் இதை நீங்கள் புஷ் பண்ணணும்னு நினச்சா நானே அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். ஹலோ. மேம், நான் ஜனனி பேசுறேன். இனிமே பேச என்ன இருக்கு ஜனனி? ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேம், என்னம்மா ஜனனி, நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பா? நடந்ததெல்லாம் நாங்கள் மறந்துடுறோம்மா. எங்களை ஃபர்தராக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, அதுவே போதும். சார் ப்ளீஸ் சார். சார் ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுங்களேன். எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் சார். எஸ் ஜனனி, யூ ஆர் ஆன் த ஸ்பீக்கர் நவ். கோ ஹெட். சார், அப்பதா 40% எழுதி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிடலாம் சார். ஹலோ, என்ன ஜனனி விளையாடுறீங்களா? நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கும் நாங்க என்ன உங்க வீட்டு அழகையா? சார், நடந்ததுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார், திரும்பி வாங்க சார், ப்ளீஸ் சார். மன்னிப்பு கேட்டா போதுமாமா? சார், உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கைக்காக யோசிங்க சார். இல்லை ஜனனி, யோசிச்சு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஹர்ட் ஆயிருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் இனஃப். இதுக்கு மேலே செல்ஃப் டேமேஜ் பண்ண நாங்கள் தயாராக இல்லை. எங்களை விட்டுருமா. we are not ready for this kind of joke anymore. மேம் ப்ளீஸ் மேம். மேம், இந்த தடவை எந்த மாற்றமும் இருக்காது. என் வார்த்தையை நம்பி வாங்க மேம். இனிமே ஒரு துளி கூட எந்த சங்கடமும் வராது மேம். மேம், ஐ ப்ராமிஸ்.